இன்றைய தினத்திலே ஒரு கிறிஸ்தவனின் லாபங்கள் என்று பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே 3 முதல் 6 வரையிலான வசனங்களை பார்க்கும் பொழுது, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எது எது லாபங்களாய் தோன்றும் என்று ஒரு 7 குறிப்புகள் அங்கே இருக்கின்றன. முதலாவது அதை சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் 3 முதல் 6 வரை பாருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரெயரில் பிறந்த எபிரெயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அப்போ அவருக்கு லாபமாய் இருந்தவைகள் ஒரு பட்டியல். விருத்த சேதனம் என்பது அவர் லாபம் என்று நினைத்தார். இன்றைக்கு அநேகர் மத சடங்குகளிலே பெருமை கொண்டு அதை லாபம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பவுல் தெளிவாய் கண்டுகொண்டார், மத சடங்குகளை நிறைவேற்றுவது ஒரு லாபத்தையும் ஒரு பிரயோஜனத்தையும் கொண்டு வருவதில்லை. நீங்கள் உங்கள் முன்னோர்கள் சொல்லி தந்த மத சடங்காச்சாரங்களை பாரம்பரியங்களை நிறைவேற்றதுனால புண்ணியமும் கிடைக்காது, பாவமும் போகாது, வாழ்க்கையில் ஒரு நன்மையும் உண்டாகாது. அது லாபம் அல்ல. இரண்டாவது, இஸ்ரவேல் வம்சம், அது ஒரு தேச வெறி அவனுக்குள் இருந்தது. நான் இன்ன தேசத்தான். எல்லாரும் அவரவர் தேசத்தை நேசிக்க வேண்டும், அவரவர் தேசத்துக்கு உண்மையாயிருக்க வேண்டும். ஆனால் தேசத்தின் மேல் ஒரு மாம்ச வெறி என்பது வேதம் சொல்லவில்லை. அல்லேலூயா. அந்த மனிதன் பவுல் அப்படித்தான் இருந்தார். ஆனால் அவருக்கு அந்த வெறியெல்லாம் மாற்றி அதான் பெரிய லாபம் அப்படின்னு நினைச்சார். ஆனால் பாருங்க, இஸ்ரவேலை விட்டு வெளியே புறஜாதிகளிடத்தில் பல வருடங்கள் தங்கி ஊழியம் செய்ய கர்த்தர் அவரை அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ அவர் பழைய கண்ணோட்டத்தில் இஸ்ரவேல் தேசத்தான் என்பது தான் அவருக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆமென். ஆனால் சுவிசேஷத்துக்காக ரோம பிரஜை என்கிற அந்தஸ்தை கூட பயன்படுத்தினார். ஆமென். பேரை கூட சவுல் என்கிற இஸ்ரவேல் பேரை மாற்றி பவுல் என்கிற ஒரு புறஜாதி பேரையும் வச்சுக்கிட்டார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அன்றைக்கு அவருக்கு தேச வெறி, தேசத்துக்காக வெறி அல்ல, தேசத்தில் பற்றுதல் வேண்டும், உண்மை வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் வெறுத்து விட முடியாது. யூனிவர்சல் பிரதர்ஹுட், உலகளாவிய சகோதரத்துவம் என்பதுதான் படித்தோர் ஞானிகள் உண்மை உள்ளவர்களுடைய வாக்கு. அதுதான் கர்த்தருடைய விருப்பமும் கூட. அல்லேலூயா. அப்போ சிலருக்கு இதுதான், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வச்சிருக்கவங்களுக்கு விருத்த சேதனம், இஸ்ரவேல் வம்சம், அடுத்து சொல்றாரு பென்யமீன் கோத்திரம். இது ஒரு மாநில வெறி. இஸ்ரவேலுக்குள் 12 மாநிலங்கள் அல்லது கோத்திரங்கள், அதில் ஒன்று தான் எது? நான் தமிழ்நாட்டுக்காரனாக்கும், நான் கேரளாக்காரனாக்கும். உண்மைதான், யார் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர் தான். நீங்கள் தமிழ்நாட்டுக்காக உண்மையாக இருங்க, தமிழ் மொழியை ஒழுங்காக பேச படிச்சுக்குங்க, நல்லா பேசுங்க. சொல்கிற புரியுதா? தமிழ் மொழி பரிதாபமாக இருக்கு. ஒருத்தர் அன்னைக்கு பாடுறார், என்ன பாட்டு? வீர ஆண் பிள்ளையை அழிக்க வகை தேடுதே. அதில் கடைசி வார்த்தை என்ன வரும்? வாளால் நெருப்பாக. உங்களுக்கு பழைய பாட்டே தெரியாது அப்படிதானா? திருநெல்வேலி மாவட்டமே இப்படி ஆயிட்டுன்னா என்ன சொல்லுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வார். எப்படின்னு கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு ஒருத்தர் அன்னைக்கு பாடுறாரு, வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வார். அவர் வாழை வச்சு அடிப்பார். லா லா பெரிய பிரச்சனை, ரா 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 பெரிய பிரச்சனை, நா நா பெரிய பிரச்சனை. இதெல்லாம் அர்த்தமே சில வேளை என்ன பண்ணி போகுது?
மாறிப்போகுது. ஸ்தோத்திரம். சரி, தமிழில் நம்ம ஒழுங்காக இருக்கணும். ஆனால் தமிழன் சொல்லி வெறி பிடிச்சி அப்படிப்பட்ட அமைப்புகளோடு கூட்டங்களோடு சேர்ந்து போகிறது கிறிஸ்துவின் சீசனுக்கு அழகே கிடையாது. அல்லேலூயா. எங்கே போனாலும் தமிழ் மொழி நமக்கு நல்லா இடம் கொடுக்குது. நம்ம ஃபுல்லாக தமிழ் மொழியில் தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம் உலகம் முழுசும். நான் சொன்னேன் இல்லை, எல்லாம் நல்லது தான். அதுக்காக மற்றவர்களை பகைக்கலாமா, மற்றவர்களை வெறுக்கலாமா, மாநிலத்துக்கு மாநிலம் சண்டை போடுறதுக்கு நாமளும் அந்த கூட்டத்தில் போய் நிற்கலாமா, அப்படி ஒரு வாட்ஸ்அப் பதிவு நீங்கள் போடலாமா, அதை ஃபார்வேர்ட் பண்ணலாமா? என்ன பிரதர்ஸ், யாராவது இலக்கி விட்ட உடனே வந்துடும். இதெல்லாம் செய்யவே கூடாது. நம்ம ஸ்டாண்டை நம்ம காத்துக்கிடணும். ஆமேன். இது மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்களுக்குரிய லாபங்கள். அடுத்தது, நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன்கிறார். எபிரேயன்னா மொழி எபிரேய மொழி பற்று. அதாவது கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், மொழி நல்லா இருக்கணும், ஆனால் மொழி பற்று இருக்கணும், மொழி வெறி இருக்கக்கூடாது. வெளிநாட்டில எல்லாம் கல்ஃபுக்கு போகிறவங்க எல்லாம் எப்படியோ திரும்ப வந்துடுவாங்க, அடிக்கடி ஊருக்கு வருவாங்க. இது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்துலாம் போகிறவங்க திரும்பி வருவதில்லை, அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. அவங்க அடுத்த தலைமுறை இந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, நிறைய பிள்ளைகளுக்கு தமிழும் தெரியாது, இங்கே இருக்கிற உணவு சாப்பிடவும் தெரியாது. ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தால் அதுக்கு படுகிற பாடு ரொம்ப சங்கடம். தாத்தா பாட்டி நல்லா போய் கொஞ்சம் போவாங்க, அதுகளுக்கு தமிழே புரியாது. ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு பையனுக்கு அன்னைக்கு வாழை இலையில் சாப்பாடு கல்யாண வீட்டில் போட்டு கொடுத்தா அவன் திணறியே போனான். அவனுக்கு என்ன செய்யனே தெரில. கடைசியில் அவன் என்ன பண்ணான், பப்படத்தை பொடிச்சு ஸ்பூன் ஆக்கிட்டு வறுவலை மட்டும் எடுத்து சாப்பிட்டான். அந்த பப்படத்தை வச்சு கோரி சாப்பிட்டுட்டு எழும்பிட்டான். ஒருத்தர் ஒரு நாள் ஒரு வெள்ளைக்காரருக்கு இன்னைக்கு இந்தியன் ஃபுட்டு தாரோன்னு சொல்லி சாப்பாடு போட்டு இலையை கொண்டு விரிச்சாச்சு. அவர் பக்கத்தில் இருக்கவங்க கண்ணு காட்டி கேட்குறாரு, இதை எப்படி சாப்பிட்றதுன்னு. எதை? வாழை இலையை. அவர் அது சாலடுன்னு நினச்சிட்டார். அப்போது இப்படியெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு நிறைய பேர் போயிட்டுருக்கீங்க, இப்போமே அதை குறித்து வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் வீட்டில் தமிழ் பேசுங்க, தாய்ப்பாசையை பேசுங்க. ஆமென். அப்போ தான் பிள்ளைங்க இங்கே வந்தால் அதுகளுக்கு ஒரு ஈடுபாடு கிடைக்கும். இல்லைன்னா அந்நியர்களை போல வந்திருக்கும். பிறகு உங்கள் காலத்து பிறகு வரவே வராது. அப்படி தானே? ஆமாம். சாப்பாடும் கொஞ்சம் ஒரு நேரமாவது இந்திய உணவை என்ன செய்யுங்க, கொடுத்து பழக்குங்க. அப்போ தான் இங்கே வந்தால் அதுகளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. சரி, இப்படி நமக்கு எந்த ஒரு மத சடங்குகளில் பெருமை, தேச வெறி, மாநில வெறி, மொழி வெறி. அடுத்தது பாருங்க, அவர் சொல்றாரு, சபைகளை எல்லாம் துன்புறுத்தினேன். பக்தி வைராக்கியத்தினால சபைகளை என்ன பண்ணாராம், துன்புறுத்தினாராம். அது அவருக்கு மார்க்க வெறி, யூத மார்க்கம் அதுதான் அப்படின்னு அவர் வெறி கொண்டிருந்தார். அதுலேயும் விசேஷமாக அவருக்கு பரிசெய்ய அந்த செட், அவர் அந்த மார்க்கம் என்கிற வெறி அவருக்கு ரொம்ப இருந்தது. சபைகளை துன்புறுத்தினார். ஆகவே இந்த வெறி இருக்கக்கூடாது. என்ன, ஆண்டவருக்கு தொண்டு செய்கிறேன்னு நினச்சி தான் அவர் சபைகளை என்ன பண்ணார், துன்புறுத்தினார். அவர் அறிந்த நிலையில் யெகோவா தேவனுக்கு நான் தொண்டு செய்கிறேன்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரர்களை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், துன்புறுத்தினார், கொலை செய்ய துடித்தார். இன்னைக்கும் நிறைய பேருக்கு இதான் நடக்குது. சபைக்குள்ள இருந்து நான் சபையை சீர்திருத்த போறேன்னு சொல்லி மாம்சத்தில் கிரியை செய்கிறீர்கள். அது பெரிய தப்பு சகோதரங்களே. உங்களுக்கு புரிய மாட்டேங்க சொன்னால். என்னத்தான் சொல்லிவிட்டார், உன்னைத்தான் சொல்லிவிட்டாருன்னு சொல்லாதீங்க. உண்மையில் உங்களைத்தான் சொல்றேன். என்ன, உரிமையோடு சொல்றேன், தெளிவா சொல்றேன். சபைக்குள்ள உட்கார்ந்து சபையை சீர்திருத்தது உங்க வேலை இல்லை, அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். அவரை மதியுங்க, அவர் கையில கொடுங்க. உங்க ஆவலாதிகளை அவர்கிட்ட சொல்லுங்க. என்ன, சும்மா கம்ப்ளைண்ட் சொல்லி அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அது சபைக்கு நீங்க நினைக்க ஏதோ சபையை நான் சீர்திருத்துருவேன். எல்லாரும் மார்ட்டின் லூத்தராக முடியுமா? முடியாது. அதனால நீங்க அதை விட்டுருங்க. விட்டுட்டு அந்த மாம்சத்தின்படி எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு ஆவிக்குரிய நிலையில வந்தீங்கன்னா நீங்க விரும்புறத பார்க்கிலும் உங்கள் சபை மிக மகிமையாய் மாறும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்படிப்பட்ட வெறித்தனங்கள் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்புறம் ஏழாவது என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாண நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அப்போ அவருடைய நியாயப்பிரமாணத்தில் அவர் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அது ஒரு நீதி. அவருக்கு சுயநீதி சிலருக்கு இதெல்லாம் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச வரையில நான் தான் கரெக்ட், என்னை ஒருத்தரும் குற்றம் சாட்ட முடியாது, அப்படித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க.
இயேசு அதான் சொன்னார், உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீ அறியாம அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்ப நீ என்ன பண்ற, தேடுற. அப்படித்தானே? அப்ப நம்ம கண்ணில் பெரிய உத்தரம்னா பெரிய பிளாக்கே இருக்கு, அது நமக்கு தெரியாம அதுக்கு ஊடாக பார்த்து அடுத்தவன் கண்ணில் என்ன துரும்பு இருக்குன்னு பார்க்கறோம். ஸோ இதெல்லாம் தான் மாம்சத்தின்படி கிரியை செய்கிறவர்கள். அவர்கள் இதெல்லாம் தங்களுக்கு பெருமை, தங்களுக்கு லாபம் என்று நினைக்கிறார்கள். பவுல் அப்படித்தான் நினைச்சிருந்தாராம். பிறகு இயேசுவை சந்தித்த பிறகு எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றுமில்லை, நஷ்டம் என்று எண்ணி அதை விட்டு விட்டார். 11ஆம் வசனம், அதை நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. சரி, இனி இரண்டாவதாக அவர் சொல்ல வருவது, கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்களுக்கு எது லாபம் என்று ஒரு பட்டியலை அவர் அருமையாக கொடுக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் வசனம், அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. இதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவனுடைய அல்லது கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து வாழுகிற தேவ பிள்ளையுடைய லாபங்கள் அதுதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுல நம்பர் 1 என்ன சொல்லுகிறார்? நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுவது எனக்கு லாபம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கு தேவ மக்களே, இப்போ முதல்ல ஒரு பட்டியல் சொன்னதெல்லாம் விட்டுருங்க, அதுக்காக போராடாதீங்க, அதுக்காக பெரிய மேன்மேன் அதை சிந்தனையில் வச்சுட்டு இருக்காதீங்க, பெருமைப்படாதீங்க. அதெல்லாம் விட்டுட்டு நாம் எதற்காக பாடுபடணும், பிரயாசப்படணும் என்றால், நம்பர் 1, நம்ம கிறிஸ்துவை எவ்வளவு ஆதாயப்படுத்தி கொள்ள முடியுமோ அவ்வளவுத்துக்கு பிரயாசப்படணும். அல்லேலூயா. காலையில் எழும்பி இரவு மட்டும் பணத்தை ஆதாயப்படுத்துவதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக, பொருள் சம்பாதிப்பதற்காக எவ்வளவு பாடுபடுகிறோம். ஆனால் அதெல்லாம் அந்த உலகத்தில் மண்ணோடு மண்ணாக போய்விடும். அப்படித்தானே? அப்படித்தானே ஒரு ஆமைன்னு சொல்லுவோம். நம்ம சம்பாதிக்கிற பணம் பரலோகத்துக்கு கூட வருமா? நம்ம உலகத்தில் கட்டி வச்சிருக்கிற பொருட்கள் கட்டடங்கள் ஏதாவது வருமா? வராதுங்க. எல்லாம் உலகத்தோட முடிஞ்சு போகும். இது மற்றவர்களை பார்க்கலாம் நமக்கு நன்றாக தெரியும். தெரிஞ்சு வச்சிட்டோம், ஃபுல்லா பணம் 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 இல்லை. உங்க வாழ்க்கையில 24 மணி நேரத்தில் கிறிஸ்துவை எவ்வளவு சம்பாதித்தீர்கள்? அல்லேலூயா. அதை நினைச்சு பாருங்க. ஏன்னா அங்க போய் தான் நித்தியத்தில் தான் நாம் நித்தியமா வாழ போறோம். இங்க வேணா 80-90 வயசு, இவ்வளவு வருஷம் பெருசா, அந்த நித்தியம் பெருசா? அப்போ நித்தியத்துக்காக சம்பாதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். குடும்பத்துக்காக பணம் சம்பாதிங்க வேண்டாம் சொல்லல, ஆனா நீதியின்படி கர்த்தருடைய திட்டத்தின்படி செய்யுங்க. அதே வேளையில அது மட்டும் நம்முடைய வாழ்க்கை ஆகாது. அல்லேலூயா. கிறிஸ்துவை எவ்வளவு சம்பாதிச்சோம், இன்னைக்கு கிறிஸ்துவை எவ்வளவு ஆதாயப்படுத்தினோம், எப்படி இந்த கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தலாம்? நிறைய விஷயம் இருந்தாலும் முக்கியமா ஒரு 3 காரியங்களை சொல்றேன். ஒன்று, நம்ம இயேசுவோடு அல்லது கிறிஸ்துவுக்குள் நேரத்தை செலவு பண்ணினால் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தலாம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நேரத்தை செலவு பண்ணதுன்னா ஜபம் பண்ணுகிறது. ஜபம் பண்ணுவது இயேசுவோடு பேசிக்கொண்டிருப்பது, பிதாவோடு பேசிக்கொண்டிருப்பது. அப்படி நீங்க எவ்வளவு நேரம் ஆண்டவரோட பேசுறீங்களோ அவ்வளவுத்துக்கு கிறிஸ்து உங்களுக்குள் உருவாவார். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை எவ்வளவு வாசிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் வார்த்தையாகிய கிறிஸ்து உங்களுக்குள் என்ன பண்ணுவாரு? உருவாவார். அதான் கிறிஸ்துவை நமக்குள் ஆதாயப்படுத்தி கொள்ளுதல். ஜபம் என்கிற அந்த உறவின் மூலமாக, வேதம் வாசிக்கிறது என்பது அந்த எழுதப்பட்ட வசனம் மூலம் கர்த்தர் பேசுவதன் மூலமாக அதை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி துதி, கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை ஆராதிப்பது,
இப்படி தேவ சமூகத்தில் நாம் நேரம் செலவழிக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவை லாபப்படுத்திக் கொள்ளுகிறோம், ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருடைய வாழ்வில் துதி குறைந்திருக்கிறது, முறுமுறுப்பு வந்திருக்கிறது, அதை மாற்றிட்டு மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அல்லேலூயா. துதிக்க ஆரம்பிங்க, நல்லதை சொல்ல ஆரம்பிங்க, விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. எல்லா பயத்தையும், எவனுக்கோ நடந்த தோல்வியை நீங்க அறிக்கை பண்ணாதீங்க. இயேசு எனக்கு நல்லா செய்வார்னு சொல்லுங்க. கர்த்தரை துதியுங்க. ஆமென். பாடல் பாடுங்க, ஆராதனை செய்யுங்கள். இதெல்லாம் நம்ம கர்த்தரை உயர்த்த உயர்த்த கர்த்தர் நமக்குள்ளே உருவாவார். அல்லேலூயா. சோ நீங்க ஸ்பெண்ட் டைம் இன் கிரைஸ்ட், அதுதான் இயேசுவை உங்களுக்குள் லாபப்படுத்தும். அந்த லாபம் நித்தியம் வரைக்கும் உங்களுக்கு பாக்கியமானது. ஆமென். ஸ்தோத்திரம். பணம் இல்லாம போனா கூட கிறிஸ்து எனக்குள் இருந்தால் என்னை அற்புதமாய் போஷிப்பார். இல்லையா? உண்மைதானே? அப்ப கிறிஸ்து தான் நமக்கு முக்கியம். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவோம். ரெண்டாவது என்னன்னா, ஸ்பெண்ட் டைம் வித் கிரைஸ்ட். நீங்க கிறிஸ்துவுக்குள் உங்கள் நேரத்தை செலவு பண்ணுவதோடு கிறிஸ்துவுடன் கூட உங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்கள். என்ன? கிறிஸ்துவிடத்தில் உங்கள் சகலத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்க சிந்தனை தனியா ஓடுகிற நேரங்கள் அதிகம். அந்த சிந்தனை ஓடுற நேரத்தில் அதிகமான நேரத்தை கிறிஸ்துவோடு இணைச்சிருங்க. தனியா சிந்திக்கிறதுக்கு பதில் அவரோடு சேர்ந்து சிந்திக்க ஆரம்பிங்க. அதான் பகிர்ந்து கொள்ளுதல். என்னுடைய நல்லது கெட்டது எல்லாம் அவரோடு சேர்ந்து நான் சிந்திக்கிறேன், அவரோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். என் வெற்றி, என் தோல்வி, என்னுடைய தப்பு, என் சரி, எல்லாமே ஒன்றும் மறைக்காம ஆண்டவர்கிட்ட சொல்றேன். பாவம் வரக்கூடாது, வந்துட்டுன்னா அதையும் ஒழிக்காம மறைக்காம உடனே என்ன செய்யறது? அவர்கிட்ட சொல்லி விடுதலையை பெற்றுக்கொள்றது. பாரம், பாவம் என்ன எஃபெக்ட் செய்யுமோ அதே எஃபெக்டை எதுவும் செய்யும், பாரமும் செய்யும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், பாவத்தையும் பாரத்தையும் தள்ளி விட்டு ஓடுன்னு சொன்னார். பாவத்தை மட்டும் தள்ளிட்டு ஓடுறது இல்லை. அநேக தேவ பிள்ளைகள் பாவத்தை ஜெயித்தார்கள், ஆனா பாரத்தை ஜெயிக்க முடியாம நிறைய சிக்கல்ல இருக்காங்க, கட்டுகளுக்குள்ள இருக்கிறாங்க. நீங்க அப்படி இருக்காதிருங்க. ஆமென். பாவம் வந்தாலும் உடனே தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து, யார்கிட்ட அறிக்கை செய்யணும்? இயேசுவிடத்துல தான். அதனால தான் சொல்லேன், ஷேர் வித் ஜீசஸ். எல்லாத்தையும் ஒழிக்காம மறைக்காம சொல்லுங்க. ஒரு பாரம், ஒரு கவலை, ஒரு துக்கம், ஒரு பயம், ஒரு திகில், இது வந்தாலும் உடனே யார்கிட்ட ஷேர் பண்ணுங்க? இயேசுவிடத்துல. இப்படி வித் ஜீசஸ், ஸ்பெண்ட் டைம் வித் ஜீசஸ். நம்ம இயேசுவோடு கூட இந்த வாழ்க்கையை அவரோடு சேர்ந்து வாழுகிறோம், அவர் கரம் பிடித்து வாழ்கிறோம். அல்லேலூயா. தொழிலுக்கு போறீங்க, அங்கேயும் இயேசுவோடு கூட நீங்க செயல்பட்டீங்கன்னா தொழில் ஆசீர்வதிக்கப்படும். யாக்கோபு ஆடு மேய்ச்சார், ஆனா கர்த்தரோடு கூட நின்றார். கர்த்தர் சொப்பனத்திலே ஆடுகள் மேய்க்கிற டெக்னிக்கை சொல்லி கொடுத்தாரு. அல்லேலூயா. தேவதூதனை அனுப்பி சொல்லி கொடுத்தார். எதுக்கு? எப்படி ஆட மேய்க்கணும், எப்படி எந்த கலர் குட்டி போடணும்னு அவருக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? காட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆடு மேய்க்கிறவர்கள், மாடு மேய்க்கிறவர்கள் இருந்தீர்கள்னா கவனிங்க, உங்களுக்கு ஒரு தாவீதின் அனுபவம் வருவதாக. ஆமென். நீங்க போய் அங்க ஆட மேய விட்டுட்டு மாட மேய விட்டுட்டு அங்கங்க இருக்கும்போது நல்லா பாடி ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க, கர்த்தரோட பேசிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்க மந்தையும் ஆசீர்வதிப்பாரு, உங்க ஆவிக்குரிய ஜீவித்தையும் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. வயல்ல வேலை பார்க்கிறவங்க வயல்ல வேலை செய்யும் பொழுதும் அந்த வயல் நிலத்தில் பாடிக்கொண்டு சோத்திரம் பண்ணிக்கொண்டு கர்த்தரோடு பேசிக்கொண்டு கஷ்டத்தெல்லாம் சொல்லி சொல்லி அப்படி நீங்க செய்தீங்கன்னா அந்த வயலும் ஆசீர்வதிக்கப்படும், உங்க வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஒரு பிரதர் ஒரு நாள் சாட்சி சொன்னார். காலையில் புறப்பட்டு போய் அவர் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ரப்பர் மரங்களில் டேப்பிங் பண்ணுவார், பால் வெட்டுவார். இல்லை காலையிலே போயிடுவார். சிலெல்லாம் நடராத்திரி 1 மணிக்கே எழும்பி போகிறாங்க பால் வெட்டுறதுக்கு. நிறைய மரங்கள் வெட்டுவார்கள். அவர் சொல்லாரு, நான் ஒவ்வொரு மரம் ஒரு சைட்லேருந்தே அப்படி வெட்டிட்டு வரும்போது ஒரு மரத்தில் போனோன்னா ஒரு ஆளுக்கா ஜோமனு வாரான், அடுத்த மரத்தில் போனோன்னா அடுத்த ஆளுக்கா ஜோமனுவா. இப்படி சோத்திரம் பண்ணி அது ஒரு நிமிஷம் கூட ஆகாது, அப்படி தான் வெட்டி விடுவாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள நான் 300 மரம் பால் வெட்டினேன்னா 300 பேருக்கு ஜெபித்து விடுவேன்னு சாட்சி சொன்னார். அல்லேலூயா. இப்படித்தான் தேவ மக்கள் இருக்கணும். அப்படி கிறிஸ்துவுக்குள் ஜெபத்தில், வேத தியானத்தில், துதி ஆராதனையில் இருக்கிற அனுபவங்கள்,
கிறிஸ்துவுடன் கூட நடக்கிற அந்த பகிர்ந்து கொள்ளுகிற அனுபவங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் சிம்பிளா நீங்க ஆரம்பிச்சா போதும், கர்த்தர் அதை மிக மேன்மையாக உங்களுக்கு மாற்றி தருவார். ஆமென். அதனால நமக்கு கேரக்டர் அண்ட் த இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட் நமக்குள்ள வரும். நமக்கு முதல்ல நான் சொன்னேன் இல்ல, துதிக்கிறது ஜெபிக்கிறது இதில் ஆண்டவருடைய கிருபை அதிகமாக கிடைக்கும், ஆண்டவருடைய ஞானமும் விவேகமும் நமக்கு கிடைக்கும். இப்போ சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே அவரோட பகிர்ந்து ஜீவித்தா அவரை போல மாறலாம். அல்லேலூயா. அவருடைய தன்மைகள் நமக்கு வரும், அவருடைய சாயல் நமக்கு வரும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அது வெறும் கொஞ்ச நேரம் ஜபத்திலையும் பைபிள் படிச்சதுனாலையும் மட்டும் வந்துடாது. அதோடு கூட நான் சொன்ன மாதிரி மனசை திறந்து வாழ்க்கையை திறந்து கர்த்தர்ட்ட கொடுக்க 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 அது அழகாக கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாருங்கள், நீங்க ஸ்பெண்ட் டைம் ஃபார் கிரைஸ்ட். நீங்க கிறிஸ்துவுக்குள் நேரத்தை செலவு பண்ணுங்க, கிறிஸ்துவோடு கூட நேரத்தை செலவு பண்ணுங்க. அடுத்தது கிறிஸ்துவுக்காக, ஃபார் கிரைஸ்ட். ஆண்டவருக்காக நீங்க எவ்வளவு நேரத்தை செலவு பண்றீங்களோ அவ்வளவு கிறிஸ்து உங்களுக்குள் ஆதாயமாக்குவீர்கள். புரியுதா நான் சொல்றது? பிரைஸ் தி லார்ட். வேகமா போறணும், 4 மணி வரை இருக்கலாம்னு சொன்னீங்கன்னா மெதுவா போலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம ஆண்டவரோடு, ஆண்டவருக்குள்ள, ஆண்டவரோடு, ஆண்டவருக்காக, இதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு கர்த்தருக்காக என்ன செய்கிறோம்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது கிறிஸ்துவுக்காக. ஆமென். சரிதானே? அதை செய்கிறோமா? அதை செய்யும் பொழுது நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆமென். அதே போல சர்ச் ஆக்டிவிட்டீஸ், சபையின் ஊழியங்களில் பங்கு பெறுங்கள். இப்போ எல்லாரும் எல்லாத்திலையும் பங்கு பெற முடியாது. அப்படி பாஸ்டர்ஸ் ஆகிய நாங்களும் எதிர்பார்க்க கூடாது, நீங்களும் அப்படி ஆசைப்பட்டு எல்லாத்திலையும் போய் கை வைக்க கூடாது, செய்ய முடியாது. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஒரு பாரத்தை தர்றார், சுவிசேஷ ஊழியத்தின் மேல பாரத்தை தர்றாரா, அந்த செயல்பாட்டில் சேர்ந்துக்கிடுங்க. மிஷனரி ஊழியத்தின் மேல் அதிக பாரம் தர்றாரா, அந்த செயல்பாட்டில் சேர்ந்துக்கிடுங்க. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த காரியத்தில் அதிக பாரத்தை தர்றாரா, அதுல இணைஞ்சிக்கிடுங்க. இப்படி வாலிபர் ஊழியத்தில் பாரம் தர்றாரா, சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியில் தர்றாரா, எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் சர்ச்சுக்குள்ள இருக்கிறது. இந்த செயல்பாடுகளில் கட்டாயம் ஒவ்வொருவரும் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சரீரமாகிய சபையிலே நாம் ஒவ்வொருவரும் அவயவங்களாக இருக்கின்றோம். ஒரு அவயவம் ஸ்ட்ரோக் பாதிச்சு அப்படியே கிடந்துருச்சுன்னா அந்த அவயவத்துக்கும் அது பாதிப்பு, அதன் மூலம் அந்த மொத்த சரீரத்துக்கும் அது பாதிப்பு. அதே மாதிரி நாம் ஒரு லோக்கல் சர்ச்சில் ஆண்டவர் விசுவாசிகளா நம்மளை கூட்டி வைத்திருக்கும் போது நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செயல்பாடு கர்த்தர் வச்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்க கையானால் கையாய் கிரியை செய்யுங்க, நீங்க பல பணிவிடைகள் செய்யலாம், பல கிரியைகள் செய்யலாம். நீங்கள் காலானால் நீங்கள் காலாய் கிரியை செய்யுங்க, போங்க, புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவியுங்கள், மக்களை தேடி செல்லுங்கள். நீங்கள் கண்ணானால் நீங்கள் சபையில கண் போல செயல்படுங்கள், தரிசனங்களை காணுங்கள், தூர பார்வை உடையவர்களாய் இருங்கள், ஜாமக்காரனை போல விழித்திருக்கிறவர்களாய் இருங்கள். இருந்து கர்த்தர் உங்களுக்கு தரக்கூடிய வார்த்தைகளை ஊருக்கெல்லாம் சொல்லாம, சாட்சியா சொல்லாம உங்க பாஸ்டர் கிட்ட போய் சொல்லுங்க. சொல்றது சரிதானே? ஆமா. மற்றபடி பிரச்சனைகள் உருவாகுது. அப்போ கர்த்தர் நம்ம தந்தது நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறதுக்கு. ரெண்டாவது சில முக்கியமான காரியம் திரும்ப திரும்ப சொல்றாருன்னா, சபைக்குரியதுன்னா சபை மேய்ப்பன்ட்டு சொல்லுவோம். அதோடு நம்ம வேலை முடிஞ்சு நம்ம ஜெபத்தில் வச்சுட்டே இருந்தா போதும். அவர் அப்போ பொறுப்பு அவர் கையில கொடுத்தாச்சு, அவர் பார்ப்பார், அவர் கர்த்தருக்கு பதில் சொல்லுவார். அல்லேலூயா. கண்ணாய் இருந்தால் கண்ணாய் செயல்படு, நீ மூக்காய் இருந்தால் மூக்காய் செயல்படு. என்ன மூக்கு? சிலருக்கெல்லாம் நல்ல மோப்பம் பிடிக்கிற ஸ்பிரிட் இருக்குது, மோப்பம் பிடிக்கிற ஸ்பிரிட் இருக்குது. ஆனா நீங்க தேவையில்லாத போய் மோப்பம் பிடிக்காம எந்த ஆவி எங்க இருந்து கிரியை செய்யுது, இந்த மோப்பத்தை கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப வெற்றியா இருக்கும். அல்லேலூயா. ஓ, என் குடும்பத்துக்கு விரோதமா எந்த பொல்லாத ஆவி எங்க இருந்து கிரியை செய்து, எந்த இருளின் ஸ்தலத்திலிருந்து இந்த போராட்டம் வருகிறது, அல்லது எங்க சபைக்கு விரோதமா என்ன வருகிறது, புரியுதா? இதை மோப்பம் பிடிக்கிறதுக்கு உங்களை மூக்கா வச்சிருக்காருன்னா நீங்க மூக்கா இருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? நல்ல மூக்கா இருங்க, சும்மா தும்மல் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க.
நீங்க நல்லா உட்கார்ந்து அதையும் ஊருக்கெல்லாம் உடனே கொட்டடிக்காதீங்க. நம்ம ஆட்கள் செய்கிற தவறே தான். கர்த்தர் நம்ம ரகசியம் காக்கிறவர்கள்னு நம்பி அவர் ரகசியத்தை நமக்கு சொல்றார். நம்ம உடனே பெரிய ஹார்ன் வச்சு அடிச்சிருவோம். அது செய்யவே கூடாது. எனக்கு ஒரு கிருபை இருக்கு, வரம் இருக்குன்னு வெளியே காட்டுறதுக்கு இல்லை, அதை மறைச்சு வச்சுக்குவோம். அது ஆண்டவராக வெளிப்படுத்தும்போது வெளிப்படுத்தட்டும். ஆனால் நம்ம ஒன்றை கண்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை அதுக்குரியவங்கள்ட்ட சொல்லுங்க, ஜோம் பண்ணுங்க, அதோட முடிச்சுக்கிடுங்க. சரியா? சில வீட்டில் போய் பக்கத்து வீட்டுக்காரன் தான் உங்களுக்கு மந்திரவாதம் வச்சுருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. கர்த்தர் எனக்கு காட்டிட்டார்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அங்கே மந்திரவாதத்துக்கு மேலே நீ சண்டையும் நடக்கும், அடியும் நடக்கும், கேஸும் நடக்கும். அப்போ நம்ம சொன்ன தீர்க்க தரிசனம் கேஸ் உண்டாகிறதுக்கா, இல்லாத சண்டையை உருவாக்குறதுக்கா? அப்படி வந்துடக்கூடாது. அதனால தான் விவேகமாக இருக்கணும். கர்த்தர் எனக்கு காட்டினார்னா நான் ஜோம் பண்ணுவோம். இல்லை அந்த வீட்டுக்காரர்களுக்கே காட்டியிருக்கலாமே, அவங்களுக்கு காட்டலை, எனக்கு காட்டினார். நான் ரகசியத்தை காத்து அவங்களுக்கா என்ன பண்ணணும்? ஜோம் பண்ணணும். அவங்களுக்கு சொன்னால் கூட பக்குவமாக சொல்லணும். அவன் இவன்னு சொல்லிடக்கூடாது. வீணா சண்டை தான் வரும். ஆகையினாலே மூக்காய் இருக்கிறவர்கள் மூக்காய் செயல்படுங்கள். இப்படி ஒவ்வொன்றா சொல்லலாம். உங்களை கர்த்தர் எதா வச்சிருக்காரோ அப்படி கட்டாயம் ஒரு செயல்பாடு உங்களுக்கு இருக்கணும். உபவாச ஜெபத்தில் வந்து ஜெபிக்கிற செயல்பாடாவது இருக்கணும் இல்லையா? அது ஜெபம் எல்லாருக்கும் வேணும். அந்த ஜெபத்தில் தான் உங்களுக்கு பவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய கார் தந்திருக்கிறாரு. இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, என் பாக்கெட்டில் கார் சாவியை போட்டுட்டு காருக்கு பக்கத்தில் போய் ஹேண்டிலில் கை வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக திறந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இதை பார்த்துட்டு இன்னொருத்தையும் போய் கை வச்சான்னா அவன் பாக்கெட்டில் சாவி இருந்தால் தான் அது என்ன செய்யும்? ஆமாம், அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு நமக்குள் தந்திருக்கிற கிருபை என்ன, வரம் என்ன, அங்கே நம்ம கை வச்சோன்னா கதவு திறக்கும். அல்லேலூயா. அவர் கை வச்ச மாதிரி அங்கே போய் கை வைக்கணும், அடுத்த காரில் போய் கை வச்சுன்னா திறக்குமா? திறக்காது. அப்படிதானே? இது எனக்கு கொடுத்த கிருபை, எனக்கு கொடுத்த வரம். அந்த வழியில் நான் கையா இருந்தால் கையாக செயல்பட்டு கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. இல்லை நான் காலை போல செயல்படுவேன்னு சொன்னால் அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு வீணா பிரச்சனை தான் வரும். அது வேண்டாம். உங்களை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார் அதையே நீங்க செய்யுங்க. அது உங்க சபைக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆகவே அன்பர்களே, எல்லாருக்கும் ஒரு வேலையை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகள் வளர வளர டியூட்டி கொடுக்குறீங்களா இல்லையா? மகனே நீ கடைக்கு போய் ஜாமானை வாங்கிட்டு வா, மகளே நீ இவ்வளோ பாத்திரமும் கழுவி வை. எல்லாருக்கும் சாப்பாடும் உண்டு, எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டு, கூடவே எல்லாருக்கும் என்னவும் உண்டு, கடமைகளும் உண்டு. தகப்பனுக்கு உண்டு, தாய்க்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. இதே மாதிரி தாங்க சபை தேவனுடைய வீடு. அல்லேலூயா. இங்க வந்து நமக்கு நிறைவான ஆவிக்குரிய சாப்பாடு கிடைக்குது, ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவி கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதம் கிடைக்குது, எல்லாருக்கும் நமக்கு தான். ஆனா நமக்கு ஒரு வேலை வச்சிருக்காரே, அதை செய்யறோமா? யாரோ செய்யட்டும் தட்டிட்டு போயிட்டு இருக்கோமா? இன்றைக்கு சிந்தியுங்கள். நீங்கள் சபையிலே கர்த்தருக்காக கிரியை செய்தால் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. அதே போல அன்பர்களே, இப்படி நீங்கள் கர்த்தருக்காய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நல்ல வல்லமை வரங்கள் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். அநேக பிரதிபலன்களையும் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக செய்யக்கூடிய கிரியைகளுக்கு அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருதுன்னு வெளிப்படுத்தல் 22:12 சொல்லியிருக்கார். நீங்க தனியா செய்யற கிரியை அடுத்த ஆளுக்கு தெரியாது. சபையில அதுக்கு விளம்பரம் கிடையாது, பாராட்டு கிடையாது. ஆனா அவர் கரெக்டா வச்சு பலன் தருவார். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 3 அதிகாரத்துல 7 சபைகளுக்கு சொல்லும் பொழுது ஒவ்வொரு சபையை பார்த்து சொல்றார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை, அது யாருடைய கிரியை? சபையின் கிரியை. அப்ப தனிப்பட்ட மனுஷனுடைய கிரியைக்கு பலன் தருகிறார். அதே நேரம் உன்னை சபையாய் கூட்டி வைத்த நோக்கம் என்ன? சபையாய் கிரியை செய்யணும். அந்த கிரியை பார்க்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒரு சுவிசேஷ ஊழிய திட்டம் இருக்கணும், ஒரு மிஷனரி ஊழிய திட்டம் இருக்கணும், ஒரு தர்மசகாய ஊழிய திட்டம் இருக்கணும், தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற மன்றாடுகிற ஒரு திட்டம் இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்ற இந்த நாளும் ரோமர் 15 இருக்கிறது. பவுல் உடைய ஊழியத்தில் இந்த நாளும் இருந்தது. அதனால தான் நான் சொல்றது, சபையிலிருந்து வெளியே செய்யப்பட வேண்டிய
மிக முக்கிய 4 ஊழியங்கள்: சுவிசேஷ ஊழியம், மிஷனரி ஊழியம், தர்ம சகாயம் என்கிற அந்த ஏழைக்கு உதவுகிற ஊழியம், அடுத்தது எழுப்புதலுக்காக தேசமெங்கிலும் ரட்சிப்புண்டாவதற்காக மன்றாடுகிற ஊழியம். அல்லேலூயா. பவுல் சொல்லுவார், அதுல எருசலேம் தொடக்கி இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன்னு சொல்லுவார். அப்புறம் சொல்லுவாரு, அறியப்படாத இடங்களுக்கு நான் என்ன செய்வேன், சுவிசேஷத்தை அறிவித்தேன். அதான் மிஷனரி ஊழியம். இதோ இப்பொழுது நான் தர்மசகாய காரியமா எருசலேமுக்கு போறேன்றாரு. அவ்வளோ அப்போஸ்தலனா இருந்தும் இந்த சேரிட்டி மினிஸ்ட்ரிஸையும் கூடவே செஞ்சார். அப்புறம் சொல்றார், நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு ஜெபத்தில் போராடுங்கள்ங்கிறாரு. அதுதான் இந்த எழுப்புதலுக்கான ஜெபங்கள். ஹல்லேலூயா. இந்த 4ஐயும் ஒவ்வொரு சபையும் செய்ய வேண்டும். இனி சபை 4 சுவருக்குள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 4 ஊழியங்கள். சபை ஊழியம், பொதுவான ஊழியம் தவிர்த்து சிறுவருக்காக, வாலிபருக்காக, குடும்பங்களுக்காக, அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, இதையும் சபை பார்க்கணும். கர்த்தர் உள்ள கொண்டு வந்திருக்கிறார்ல, அதுல சிறுவர்களுக்காக ஊழியம், அதுல வாலிபர்களுக்காக ஊழியம், இந்த குடும்பங்கள் ஐக்கியமாயிருந்து வளர்வதற்காக அதற்கான ஊழியங்கள். அது மட்டும் இல்ல, சில சபையில விதவைகள் எண்ணிக்கை ஜாஸ்தியார், சில சபையில நோயாளிகள் எண்ணிக்கை ஜாஸ்தியார், சில சபையில ரட்சிக்கப்படாத புருஷன், அப்படி ஒரு கூட்டம், குடினால பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறவர்கள், இப்படி பாதிக்கப்பட்ட கூட்டங்கள் ஒவ்வொரு சபைக்கு வித்தியாசமா இருக்கு. அதை கண்டுபிடித்து அவர்களை திடப்படுத்த, பலப்படுத்த சில ஊழியங்கள் நடக்கணும். இது இந்த 4 சுவருக்குள் நடக்க வேண்டிய ஊழியங்கள். அல்லேலூயா. இதனாலதான் அன்பர்களே, இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஊழிய குழுவை நியமித்து ஸ்தாபனம் முழுசும் சபைகளுக்கு இந்த விதையை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். திட்டங்களை வகுத்து தருகிறார்கள். நிறைய காரியங்கள் நல்லா நடக்கிறது. ஆனா எல்லா சபையிலும் எல்லாம் நடக்கவில்லை. நீங்கள் முயற்சி எடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வார். இப்படியெல்லாம் நீங்க செய்யும் பொழுது பாருங்கள், கிறிஸ்துவை நீங்கள் அளவில்லாமல் ஆதாயப்படுத்திக் கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதே உங்களுக்கு லாபம் என்கிற நல்ல ஒரு சிந்தையோடு தேவ மக்கள் காணப்படுவீர்களாக. அல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆஹா, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக, கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் லாபப்படுத்த வேண்டியது கிறிஸ்துவின் நீதியில் நிலைத்திருப்பது லாபம். அல்லேலூயா. பவுல் சொன்ன அந்த வார்த்தைகளை தான் சொல்றேன். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வது லாபம். இரண்டாவது, கிறிஸ்துவின் நீதியில் நிலைத்திருப்பது லாபம். இன்னைக்கு உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் வேத சட்டத்தின்படி வாழ்வதும் தொடர்ந்து அதில் நீடித்திருப்பதும் ரொம்ப சவாலாக மாறிக்கொண்டே வருகிறது. சரிதானே? இப்போ உள்ள தலைமுறைக்கு எது தப்போ அது சரின்னு படுது, எது சரியோ அது தப்புன்னு படுது. ரொம்ப சங்கடமா இருக்கு. நேராக தலைகீழ மாறி போயிட்டு இருக்கு சமுதாயம். அவ்வளோ ஒழுக்கக்கேடு, மோசமான காரியங்கள் அவ்வளோ ஓப்பனா நடக்குது. அலங்கோலமா ட்ரெஸ் போட்டுட்டு போறது ஒரு இயற்கை ஆகி போச்சு. அதுல நீங்க நல்லா ட்ரெஸ் போட்டு போனா எல்லாரும் வேடிக்கையா பார்ப்பான், இவன் என்ன எப்படி போறான். அப்படி ஒரு உலகத்துல நம்ம வாழுகிறோம். எல்லா தீங்கும் அவர்களுக்கு நல்லது போல அவர் பழகிட்டாங்க. அதுதான் ஈஸியா இருக்கு அவங்களை ஏற்றுக்கொள்ள. ஆனா நல்லதா ஒண்ணு போதே அவன் அபூர்வமா என்னமோன்னு பார்க்கக்கூடிய நிலைமை. அப்போ இந்த காலத்திலே கர்த்தருடைய வேத வசன நீதி, ஆண்டவருடைய உபதேச சட்டங்கள், ஆண்டவருடைய சத்தியங்கள், இது அறிந்த பிள்ளைகள் இதுல நிலைத்திருக்கணும். நீதியில் நிலைத்திருப்பது உங்களுக்கு லாபம்.
அநேகர் என்ன நினைக்கிறான், லஞ்சம் கொடுக்க கூடாது, லஞ்சம் வாங்க கூடாது. கொஞ்ச நாள் போராடி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கல. பிறகு கொண்டு லஞ்சத்தை கொடுக்குறாங்க. அப்புறம் சொல்ல, பாஸ்டர் இப்பெல்லாம் சிஸ்டமே அப்படி ஆகிப்போச்சு பாஸ்டர், நம்ம கொடுக்காம இருந்தால் வாழ முடியாது. அப்படி இயேசு சொல்லியிருக்காரா? அப்படி பைபிளில் இருக்கா? நீ நீதியில் நிலைத்திருந்தால் உனக்கு லாபம். நீ பாதி வழியில் நீதியை பிடிச்சிட்டு நின்றுட்டு பாதி வழியில் விட்டுட்டு போனால் உனக்கு தான் அது நஷ்டம். நீ நிலைத்திரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பொய் சொல்லாமல் வாழ முடியாது சிலர் சொல்றது. பிஸ்னஸில் இதெல்லாம் கொண்டு வராதீங்க பாஸ்டர். அப்போ பிஸ்னஸை இயேசு ஆசீர்வதிக்கணுமா வேண்டாமா? அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை. பிஸ்னஸ்னா கள்ளத்தனம் தானா? பைபிள் அப்படி சொல்லவே இல்லையே. எவ்வளவு வசனம் சொல்லுது. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பான சொல்லுது. நீ அளவில் கரெக்டாக இருக்கணும், தரத்தில் கரெக்டாக இருக்கணும் எல்லாம் சொல்லுதா? எஜமானு கீழ்ப்படின்னு சொல்லுதா? எவ்வளவு ஆலோசனை இந்த பைபிள் சொல்லுது. இதன்படி செய்தால், அதுல தொடர்ந்து வருகிற போராட்டங்கள்ல நிலை நின்றால் நீதியில் நிலைத்திருப்பது உனக்கு லாபம். அல்லேலூயா. இம்மையிலும் கர்த்தர் கண்டிப்பாக செய்ய வேண்டியது செய்வார், மறுமையிலே மிகுந்த பலனை தருவார். அல்லேலூயா. ஒரு சிக்னல்ல போறோம், அப்போ அதிக வண்டி வரல சிக்னல்ல. கொஞ்ச நேரம் நின்னோம், பின்னால வந்த காருக்காரன் சிக்னலை கிராஸ் பண்ணி அவன் போயாச்சு. இங்க சிவப்பு போட்டிருக்கு, அவன் என்ன செய்தாச்சு, திறமையை காட்டி அவன் போயாச்சு. உடனே நம்மளும் கீரை போட்டு டக்குன்னு அவனுக்கு பின்னால போயிடும். போலாமா? அவன் நீதியில் நிலைத்திருக்காதவன். நம்ம யாரு? பச்சை விழுக வரைக்கும் நின்று தான் ஆகணும். எப்படி? பச்சை விழுகிற வரைக்கும் இதை நமக்கு இருக்க முடியாது. கர்த்தர் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாசத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை வச்சிருக்கிறார். நீங்க சும்மா இருக்க மாட்டிய. இப்ப பிப்ரவரியிலே ஜன்னலை திறப்பிய, கதவை திறப்பிய, நோவா செய்த மாதிரி தட்டையும் திறந்துருவிய. என்ன செய்ய முடியும்? இப்படி பண்ணக்கூடாது. பச்சை விழுகிற வரைக்கும் என்ன செய்யணும்? காத்துரு. ஹல்லேலூயா. வசனத்தின்படி நிலைத்திரு. வசனத்தை விட்டு வலது இடதுபுறம் போகாது. எல்லாரும் சொன்னாலும் நீ செய்யாத. ஏன்னா உன் மேலதான் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன்னை உயர்த்தும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீதியில் நிலைத்திருந்தா எல்லா விஷயத்திலும் நமக்கு கடைசியில் லாபமா தான் முடியும். இன்னைக்கு உலகத்தார் நினைக்கிற மாதிரி நீங்களும் தப்பெண்ணம் கொள்ளாதிருங்க. வசனத்தை விட்டு சத்தியத்தை விட்டு விலகாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. பொய், திருட்டு, லஞ்சம் இதெல்லாம் அடுத்த ஆளுக்கு மேல அவதூறு பேசுறது, இப்படியெல்லாம் காரியங்களை செய்யாதிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களுக்கு நீதியில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு லாபத்தை தருவார். அல்லேலூயா. ஒரு நோவாவை போல அவனுக்கு அன்னைக்கு படிக்க பைபிள் கிடையாது, கூடி ஆராதிக்க சபை கிடையாது, ஒரு ஊழியக்காரர் கிடையாது அவரை வழி நடத்த. சரி, நம்மளை போல ஒரு நீதியில் அவரும் நிற்கிறாரு, அவர் சாட்சியை நான் கேட்டேன், அதனால எனக்கு ஒரு தைரியம் வந்து இப்படி சொல்லதுக்கு உலகத்திலே ஒருத்தனும் கிடையாது. அந்த மனுஷன் தனி, மற்றவன் எல்லாம் ஆண்டவரை விட்டு விலகி போனான். ஆனா அவர் நீதியில் நிலைத்திருந்தார். அல்லேலூயா. அவனுடைய நீதியை கர்த்தர் கனம் பண்ணினார். அவனையும் அவன் குடும்பத்தையும் ஜலப்பிரளயத்துக்கு விலக்கி காத்து புதிய பூமியில் குடியேற்றுவித்தார். ஆமென். அது வரைக்கும் அவனை பரியாசம் பண்ணாங்க. தாத்தாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி இருப்பான். அதெல்லாம் பற்றி அவர் கவலைப்படல. கர்த்தருடைய நீதியில் நான் நிலைத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்படி நீங்கள் காணப்பட வேண்டும். தாவீதுக்கு ஒரு நீதி இருந்தது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல நான் கை போட மாட்டேன். அவன் கற்றுக்கொண்ட நீதி தேவ நீதி. 2 தடவை அவனுடைய பிராண எதிரியாகிய சவுலை கர்த்தர் அவன் கையில கொண்டு கொடுத்தா. கூட இருந்த நண்பர்கள் தூண்டினார்கள், எப்பா இது கர்த்தர் தந்த சமயம், கையை நீட்டுன்னு சொன்னான். என் கையை நீட்டவே மாட்டேன்னு நீதியில் நிலைத்திருந்தான். அவன் கைப்படாமலே சவுல் ஒரு நாள் முடிவடைந்தான். இவன் சிங்காசனத்தில் வந்தான். அல்லேலூயா. இந்த பொறுமை இருக்க மாட்டேங்க. உடனே கடிதம் எழுதுறது, உடனே அவதூறு பேசுறது, அவனுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை ரெடி பண்றது வேண்டாம். இது மாம்சத்துக்குரியவருடைய காரியம். நீதியில் நிலைத்திருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவள் தேவ நீதியில் நிலைத்திருங்கள். ஏற்ற வேளையில் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. உனக்கு இரத்தப்பழி காயங்கள் இல்லாமல் உன்னை உயர்த்துவார். நாபாலின் குடும்பத்தை ராத்திரிக்குள்ள வேற அறுத்து போடுவேன்னு சொல்லி கோபாவேசத்தில் தாவீது கிளம்பினான். அந்த அபிகாயில் வந்து சொன்னா, ஐயா ஆண்டவர் உங்களை பெருசா வைக்கும்போது என் குடும்பத்தை நீங்க இப்ப அழிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பழியா இருக்கும், வீட்டு போங்க சொல்லி திரும்ப அனுப்பிட்டா. இந்த மனுஷன் இந்த வார்த்தையை கேட்டு தன் கோபத்தை விட்டு சரி நான் பொறுமையா இருக்கிறேன்னு போனா.
10 நாள்ல கர்த்தர் நாபாலை அடித்தார். இந்த 10 நாளுக்கு பொறுமை இல்லாம கையை நீட்டி இருந்தா என்னைக்கு ரத்தப்பழி அவன் மேலதான் இருக்கு. யோசிப்பான், ஐயே அவனுக்கு குடும்பத்தை போய் அடிச்சு போட்டனே அப்படின்னு சொல்லி. ஆகவே தேவ மக்களே, கோபத்தை எழுப்பி விடுவான் சாத்தான். மாம்சத்துக்குரிய கிரியை, ஆத்திரத்தை கிளப்பி விடுவான் சாத்தான். நம்மை அழிப்பதுதான் சாத்தானுடைய நோக்கம். மாம்சத்தின் சிந்தனைக்கு இடம் கொடுக்காதிருங்கள், மாம்சத்தின் கிரியையில் இறங்காதிருங்கள், மாம்சத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டாதிரு, கர்த்தருக்கு காத்திரு, நீதியில் நிலைத்திரு, அதுதான் உனக்கு லாபம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. அடிச்சுட்டு போற ஆத்துல நீயும் போகாத, நீ எதிர்நீச்சல் போடுற ஆளாயிரு. இந்த சந்ததி மாறுபாடு உள்ள சந்ததி, அதோடு சேர்ந்து நீயும் அப்படியே போகாத, மாயையில போகாத, நீ சத்தியத்துக்காக எதிர்நீச்சல் போடு. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, வாலிப தம்பி, இன்னைக்கு ஒரு பெரிய இது எல்லாம் பேசுவா ஒருத்தருக்கு ஒருத்தர், டே இப்போ இதான்டா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, டே அது இதுதான்டி ட்ரெண்டிங் ஆயிருக்கு. இப்போ ஒரு வார்த்தை என்னது, ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டிங்க்கு தமிழ்ல நான் பச்சையா சொன்னோம்னா ஆத்துல அடிச்சுட்டு போறது, புரியுதா? தான் ட்ரெண்டிங். அப்போ ட்ரெண்டிங் ஆகிற ட்ரெஸ் எல்லாம் இவங்களும் போடுவா. அது ஆண்டவர் பிரியமா இருக்கா, உடல் உறுப்பெல்லாம் கரெக்டாக மறைச்சிட்டு எடுத்துட்டு கரெக்டாக இருக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ட்ரெண்டிங், இப்போ ட்ரெண்டிங். தலைமுடி இப்படி என்ன, நீ இது என்ன டோப்பா வச்சிருக்கியா, இல்லை வேற எதுவும் கார்டன் பார்க் எதுவும் பண்ணி வச்சிருக்கியா தலையில், அப்படி இருக்கு என்று பார்த்தா இது இப்போ ட்ரெண்டிங். இந்த எல்லா ட்ரெண்டிங்கும் அப்படிதான். உலகத்துக்கொத்த வேஷம் தரித்தல், அடிக்கிற நதியில் அடித்து கொண்டு போகப்படுதல், அப்படி நம்ம பிள்ளைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஒரு வைராக்கியம் உனக்குள்ள எழும்பணும். என்ன இது, இதான் ட்ரெண்டிங், நான் அந்த கிளாஸில் நான் கரெக்டாக உடை உடுத்துட்டு போய் இருப்பேன், அப்படி நீ போ, 4 பேர் பரியாசம் பண்ணுவான், கண்டுக்காத, சோத்திரம் பண்ணிக்கிட்டு இரு. கொஞ்ச நாள் தாண்டி நீ நீதியில் நிலைத்திருப்பதன் பலனை கர்த்தர் காண்பிப்பார். அல்லேலூயா. எல்லாவனும் எப்படி முடிய வச்சுட்டு போறானா, நான் அப்படி இல்லை, ஒழுங்கா வைப்பேன், வச்சுட்டு போ. முடியும் உடையும் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையிலும் அப்படி இரு. அல்லேலூயா. எல்லாரும் அப்படி பேசுறானா, நான் அதை பேச மாட்டேன். எல்லாரும் இதுல கூட்டம் கூடுறானா, நான் அந்த தீமைக்கு கிடையாது. இப்படி உறுதியாய் நின்றால் நீதியில் நிலைத்திருப்பதுதான் உன் வாழ்வில் லாபம். எதிர்காலத்தில் அதை அனுபவிப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியில் நிலைத்திருப்போம். 3வது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படுகிறது லாபம் என்று பவுல் சொன்னார். நான் முதல்ல வாசித்த அந்த வசனத்தை தான் சொல்றேன். அவர் எதெல்லாம் லாபம் ஆதாயம் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது எனக்கு லாபம். நான் ஒரு பெரிய அப்போஸ்தலனா இருப்பது எனக்கு லாபம்னு சொல்லல, நான் உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனா இருப்பது எனக்கு லாபம்னு சொல்லல, நான் நிறைய சபையெல்லாம் ஸ்தாபிச்சுட்டேன், அதெல்லாம் கூட சொல்லாம ஒரு 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 அடிப்படை வார்த்தையை சொல்றாரு. நான் யாரா இருந்தாலும் கடைசி மூச்சு வர கிறிஸ்துவுக்குள் இருக்கணும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இல்லாதிருந்தால், என மேல என்ன பட்டம் இருந்தாலும், பதவி இருந்தாலும், எவ்வளவு பிரபலம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருந்தாலும், இட் இஸ் நத்திங். ஆமென். அதை புரிஞ்சுக்கிடணும். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? அவர் இவ்வளவு பெரிய மனுஷன் தாழ்மையா சொல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று எப்படி செய்யணும், காணப்படணும். அல்லேலூயா. தேவ மக்களே, கிறிஸ்துவுக்குள் இருங்கள். பிள்ளைகளே, ஸ்கூலுக்கு போகும்போது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்களா, உலகத்துக்குள்ள இருக்கீங்களா? சிலர்லாம் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக கிறிஸ்துவுக்குள்ள வருவார்கள், அப்புறம் உலகத்துக்குள்ள போயிடுவார்கள். அப்படி இருக்கக்கூடாது. உலகத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். ஆமென். வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். பஸ் ஸ்டாப்ல நின்னாலும் சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். எங்க போனாலும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கை நிறைய பணம் வந்தாலும், ஒண்ணுமே இல்லாம பசியா இருந்தாலும், இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதுதான் எனக்கு லாபம். அல்லேலூயா. இதை எப்பொழுதும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் காத்து நடக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். நயாகரா ஃபால்ஸ்ல ஒரு அம்மா ஒரு பெரிய பலூனுக்குள்ள உட்கார்ந்து அந்த ஃபால்ஸ்ல அப்படியே விழுந்து சேதமில்லாமல் வந்தார்களாம். அப்போ அது ஒரு உயரமான ஃபால்ஸு. அதுல அவங்க பொத்துன்னு விழுந்தப்புறம் அவங்களுக்கு ஒரு சேதம் இல்லை. காரணம், அவர்கள் பலூனுக்குள் இருந்தார்கள். சும்மா விழுந்தார்கள்னா அவ்வளவுதான். அப்போ அதே மாதிரி பலூனுக்குள் இருந்த மாதிரி நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தோம்னா
அந்த மேலே ஆற்றில் அவங்க மிதந்து வந்தது போல இந்த உலக வாழ்க்கை. அடுத்து திடீர்னு பொத்துன்னு விழுந்த மாதிரி மரணம். அதுக்கு பிறகு உள்ள ஆற்றுல போன மாதிரி நித்தியம். கிறிஸ்துவுக்குள் உலக வாழ்க்கையில் இம்மையில் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் மரணத்திலும் கிறிஸ்துவுக்குள் இருப்போம், மறுமையிலும் கிறிஸ்துவுக்குள் இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ எதுலையும் பயம் இல்லை. மரணத்தை பற்றியும் பயம் இல்லை, நித்தியத்தை பற்றியும் பயம் இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஆமென். எல்லாருக்கும் அது இருக்கணும். எனக்கு அது வந்தது இது வந்தது அப்படி இப்படி ஓகே. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னா, காலையில் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தேன், மத்தியானம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேனா, சாயங்காலம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேனா, ராத்திரி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேனா. கிறிஸ்துவுக்குள்ள இருப்பது நமக்கு லாபம். எனக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பிசாசு வந்து கை வைக்க மாட்டான். ஆமென். ஆபத்துல நம்ம சிக்க மாட்டோம், பிசாசுடைய கண்ணிகள்ல நம்ம மாட்ட மாட்டோம். எவ்வளோ லாபமாகும் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. ஆகையினால் எல்லாரும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கும். எப்படி தரித்து கொண்டிருக்கிறோம்? ஒரு வஸ்திரம் தரித்த மாதிரி. இப்போ நம்ம ஜிப்பா போட்டாச்சு, இப்போ மாம்சம் தெரியாது, இந்த ஜிப்பா தான் வெளியே தெரியும். ஒரு சேலையை கட்டியாச்சு, சேலை தான் வெளியே தெரியும். அதே மாதிரி கிறிஸ்துவ தரிச்சாச்சு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வெளியே தெரிவார் அல்லது வெளிப்படுவார். அல்லேலூயா. இப்படி இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நான் நிற்கணும். கிறிஸ்துவுக்கு வெளியே கையை நீட்டக்கூடாது. இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு இருக்கு, அதை பெற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவை விட்டு வெளியே கையை நீட்டி ஆண்டவர் விரும்பாத உலக ஆசீர்வாதத்தை கை வைக்காதீங்க. ஆமென். இப்படி எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்குள் இருக்க நீங்கள் தீர்மானித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அல்லேலூயா. தானியேல் கர்த்தருக்குள் இருப்பதை தீர்மானித்தான். கர்த்தரோடு ஜெபிக்கிறதுல விட்டு கொடுக்க மாட்டேன்னு தீர்மானிச்சான். அதனால சிங்கக்கபிக்கு போனா அங்கேயும் கர்த்தர் அவனை தனக்குள் வைத்து கொண்டார். ஆமென். கர்த்தருக்குள்ளே இருந்தான். சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ கர்த்தருக்குள்ளே நிற்கணும்னு தீர்மானம் பண்ணாங்க. அங்கே கர்த்தருக்குள்ளே தான் இருப்போம். உன் சட்டம் இருக்கட்டு, உன் மிரட்டல் இருக்கட்டு, உன் அக்கினி சூளை இருக்கட்டு, 7 மடங்கு சூடு இருக்கட்டு, ஆனால் நாங்கள் கர்த்தருக்குள்ளே தான் நிற்போம். கர்த்தருக்குள் நிற்போம் தீர்மானிச்சாங்க. அக்கினிக்குள்ள போன பிறகும் அக்கினி தொடவே இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவே வந்து கூட உலாவினார். ஆமென். பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது எந்த உபத்திரம் வந்தாலும் ஒன்றுமே நம்மை சேதப்படுத்தாது. ஆமென். அல்லேலூயா. மரணப்படுக்கைக்கு போனீங்க, டாக்டர்ஸை கைவிட்டாங்க, ஆனா கிறிஸ்துவுக்குள் இருந்தீர்கள், இன்றைக்கு எழுப்பி நடக்க வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கடன் பாரம், வீடு ஜப்தி எல்லாம் போச்சு, பாப்பர்னு எழுதி கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடணும்னு நினைச்சீங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்க. கர்த்தர் இன்றைக்கு மறுபடியும் தலையினுமிருந்து நடக்க பண்ணி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. குடும்பத்தில் நடந்த ஒரு சூழ்நிலை சம்பவத்தினால தலை குனிஞ்சு போனீங்க, இனி இந்த ஏரியாவிலே வாழ முடியாதுன்னு நினைச்சீங்க, ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருந்ததுனால இன்னைக்கும் உங்க தலை நிமிர்ந்து நிக்குது. அல்லேலூயா. எவ்வளவு சொல்லலாம், நீ கிறிஸ்துவுக்குள் இருப்பது உனக்கு லாபம். அல்லேலூயா. தயவு செய்து சகோதரா சகோதரி தம்பி தங்கச்சி என்ன வந்தாலும் கிறிஸ்துவை விட்டு வெளியே கைய கால நீட்டிராத. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இரு, அது உனக்கு லாபம். அடுத்து சொல்றார் 4வது, கிறிஸ்துவை அறிவது லாபம். உலகத்தில் இன்னைக்கு நிறைய படிப்புகள் இருக்கிறது. எல்லாம் படிச்சாலும் அன்பர்களே, நீங்கள் கிறிஸ்துவை அறிவது உங்களுக்கு லாபம். ஸ்தோத்திரம். வேதம் படிக்க படிக்க கிறிஸ்துவை அறியலாம். ஜெபத்தில் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் வாழ வாழ கிறிஸ்துவை இன்னும் அறியலாம். அவரை பற்றி, அவரோடு வாழ்க்கையில கைப்பிடித்து நடக்க. நான் முதல்ல சொன்னேனே, பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, அது மட்டும் இல்லை, ஆண்டவரோட பழகி நடக்கிறது. இதன் மூலம் அவரை பற்றி இன்னும் நல்லா நம்ம என்ன செய்யலாம், அறியலாம். சீஷர்கள் ஒரு முறை அந்த கலிலேயா கடல்ல அவர் காற்றையும் கடலையும் அதட்டின உடனே அப்படி மறந்துட்டாங்க. இவர் யாரோ அப்படின்ட்டாங்க. இவரோட தான் அவங்க கூட படுத்து, இவரோட சாப்பிட்டு, இவரோட ஊழியம் செய்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதான் ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை அறிகிறாங்க. இந்த இயேசு இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர். அல்லேலூயா. அப்போ 1 by 1 தான் அவங்க அறிகிறாங்க. வியாதி சோமாக்கிறவன் அறிஞ்சிருப்பாங்க, பிசாசு துரத்துறவர்னு அறிஞ்சிருப்பாங்க, நல்லா பிரசங்கம் பண்றவர்னு அறிஞ்சிருப்பாங்க. ஆனா அப்போதான் இந்த இயற்கையே விடு கட்டுப்படுதா, இவர் யாரோ அப்படின்ட்டாங்க. அதே மாதிரிதான் நாம் இன்னும் அவரை அறிய வேண்டும், இன்னும் கிட்டி சேர வேண்டும். அல்லேலூயா.
இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஐந்தாவது என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை அறியணும். கிறிஸ்துவ மட்டும் அறிஞ்சா போதாது, ஸ்பெஷலா அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், பாவத்தை வென்றவராய் உயிர்த்தெழுந்தார், பாதாளத்தை ஜெயித்தவராய் உயிர்த்தெழுந்தார், பிசாசை ஜெயித்தவராய் உயிர்த்தெழுந்தார். அதான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. அல்லேலூயா. அந்த வல்லமை நானும் என்ன செய்யணும் சொல்லுங்க. அல்லேலூயா. பந்தியை ரெடியாக வச்சுக்கிடுங்க, நான் ஆமேன் போட்டு ஆசீர்வாதம் சொன்னோன்னு கொடுத்துருங்க. என்ன எல்லாம் பாவம் வாடி போயிருக்கிறார்கள். உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு, பயப்படாதீங்க. தோத்துறோம். நல்லா கவனிங்க, சத்தமாவே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலின் வல்லமை அறியணும். என் வாழ்க்கையில பாவம் போராடு, அந்த பாவத்தை நான் ஜெயிக்கும் போது நான் உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில பிசாசு பல விதங்கள்ல போராடுறான். அப்ப கிறிஸ்துவுக்குள் நின்று ஆவியின் பலத்தில் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நான் ஜெயம் எடுக்கும் பொழுது, ஒவ்வொரு முறை பிசாசை ஜெயிக்கும் போது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்னன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. பாதாள வல்லமை என்னை இழுக்க பார்க்குது, சபைக்கு விரோதமா பாதாளத்தின் வல்லமை போராடுது. ஒவ்வொரு நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் கர்த்தர் பாதத்தில் இருந்து நாம் ஜெயம் எடுத்து எழும்பும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்பேற்பட்டதுன்னு நாம இன்னும் இன்னும் அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஷார்ட்டா சொல்றேன், இப்படிதான் வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமையும் வரங்களையும் நாம் அனுபவித்து அப்புறம் ஒரு பெரிய விசுவாச தைரியம் வருது. இதுவா, அன்னைக்கு ஒரு சிங்கத்தையும் அன்னைக்கு ஒரு கரடியும் அடிச்சேன், இன்னைக்கு கோலியாத்தையும் அடிச்சிருவேன். அல்லேலூயா. எதனால்? கர்த்தருடைய பலத்தினால், உயிர்த்தெழுந்த வல்லமையினால். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு போராட்டமா, அப்படிப்பட்ட மந்திரவாதமா, இப்படிப்பட்ட பொல்லாத கிரியையா, ஒன்னும் பயப்பட தேவையில்லை. அன்றைக்கு ஆண்டவர் ஜெயிக்க கிருபை தந்தார், இன்றும் உயிர்த்தெழுந்தவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு முறை ஒரு வியாதி சுகமாகுதா, அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை, சாவுக்கீனமான சரீரங்களையும் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை. ஹல்லேலூயா. இந்த வல்லமையை இன்னும் அனுபவிக்கணும். அனுபவிக்கிறது மட்டும் இல்ல, அறியணும். அல்லேலூயா. அறிந்தா தான் அடுத்த ஆளுக்கும் சொல்ல முடியும். சிலருக்கு எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் கடைசியில ஒன்றும் புரியாது. ஊர்ல சொல்லுவா, நல்ல மாட்டுக்கு எத்தனை சூடுபட்டாலும் சிலருக்கு அடுத்தது பின்னும். அதுதான் பரிதாபம். ஏன்னா அனுபவிக்கிறாங்க, அறியல. ஒவ்வொரு அனுபவத்திலும் பாடம். தாவீது சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். எப்படியோ உபத்திரவம் தப்பிட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதோட நிறுத்தல, சில பாடங்களை நான் என்ன செஞ்சிருக்கேன். அதான் அனுபவம். அடுத்து சொல்றாரு, ஆறாவது, 7ஓட நிறுத்திடுவேன், என்ன பயப்படாதீங்க. ஆறாவது, கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியத்தை அறிவது லாபம். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அறிவது லாபம். அடுத்தது என்னது சொல்லுங்க? கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியத்தை அறிவது லாபம். அல்லேலூயா. அப்போ பாடுகளை அறிவதுன்னு சொல்லல, பாடுகளின் ஐக்கியத்தை. இப்போ நமக்கு நிறைய பாடுகள் இருக்கின்றது உலகத்தில். அந்த பாடுகள் வழி போகும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஒன்று, அதாவது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வருவது. அது ஒரு பாடு. நமக்கு சரீரம் இருந்தால் அதில் சில பலவீனம் வந்துகிட்டு இருக்கு, அது தன் சிலுவை. பொருளாதார பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, உறவு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் உலகத்தில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தன் சிலுவை. இதை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றணும். இந்த சிலுவை உடைச்சு போட்டுட்டு போயிட முடியாது. குடும்பத்தை உடைச்சு போட்டுட்டு போயிடலாமா? கிடைச்ச வேலையை உதறி போட்டு போயிடலாமா? நிறைய பேர் அப்படி உதறி போட்டு இன்னைக்கு பரிதாபமா இருக்காங்க.
உனக்கு கர்த்தர் வைத்த பொறுப்புகள் அது சிலுவையா இருக்கட்டும், அந்த சிலுவை தன் சிலுவை சுமந்து கொண்டு போன். அல்லேலூயா. அடுத்தது அந்த சீமோன் என்பவனுக்கு இயேசுவின் சிலுவையை கொஞ்ச நேரம் சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. எல்லாரும் கிடைக்கல, பேதுரு கூட கிடைக்கல, யோவான் கூடவே இருந்தார், அவரு கூட கிடைக்கல. எங்கிருந்தோ வந்தான் ஒரு சீமோன் தானவே, அவனுக்கு கிடைச்சது பாருங்க. அது இயேசுவின் சிலுவையிலே பங்கெடுப்பது இல்லையா? பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளை என் சரீரத்தில் அச்சடையாளங்களாக நான் கொண்டு தரித்திருக்கேன். அப்போ இது கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்து நிமித்தம், கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம், வசனத்து நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம் என்று நிறைய சொல்லி இருக்கு பைபிள்ல. இதெல்லாம் கிறிஸ்துவின் சிலுவையில் நாம் பங்கடைகிறோம். அல்லேலூயா. சோ இந்த கிறிஸ்துவின் நிமித்தம் வருகின்ற பாடுகளில் நாம பங்கடையும் பொழுது அந்த பாடுபட்டு மரித்து உயிர்த்த இயேசுவோடு கூட நமக்கு ஒரு ஐக்கியம், பாடுகளின் ஐக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ மக்களே, முதலாவது அவசியம் இல்லாத பாடு ஒன்று இருக்கு. பேதுரு சொல்றாரு, நீ தப்பு செஞ்சிட்டு தண்டிக்கப்பட்டா அது கிறிஸ்துவின் பாடுன்னு சொல்லாத, அது சிலுவை பாடுன்னு சொல்லாத, அது உனக்கு கேவலம். நீ செய்த தப்புக்கு அடி வாங்குற, நீ செய்த தப்புக்கு இது பண்ற, அது வேற, அந்த பாடுகளை விட்டுரு. ஆனா கிறிஸ்துவுக்குள் வாழ்வது, சத்தியத்தை கீழ்ப்படிந்தா சிலருடைய பரிகாசம், சிலருடைய நெருக்கம், அவமானம் எல்லாம் வருது. அது தன் சிலுவை உனக்கு அனுபவிக்க அது கிறிஸ்துவின் சிலுவை. நான் முதல்ல சொன்னது அவரவருடைய பாடுகள், சரீர பாடுகள், குடும்பம் என்கிற நிலையில் வர்ற பாடுகள், வேலையில் வர்ற பாடெல்லாம் தன் சிலுவைகள், அதை சுமக்கணும். அடுத்தது கிறிஸ்துவுக்காய் வாழ்வதினால், கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்வதினால் வரக்கூடியது கிறிஸ்துவின் பாடு. இந்த பாடுகளை சகிக்க சகிக்க அவரோடு நமக்கு ஒரு பெரிய ஐக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஐக்கியம் இன்னும் பலமானது. பவுல் அதை விரும்புகிறார். நீங்க எனக்கு வச்சிருக்கிற பாடுகளின் பாதையில் நான் கரெக்டா வரணும், அந்த ஐக்கியத்தை இன்னும் அறிய விரும்புகிறேன். அல்லேலூயா. அவர் பாடுகளின் பாதையில போகும்பொழுதெல்லாம் கர்த்தர் கூட பேசுவார். பவுலே, பயப்படாத, இந்த பட்டணத்தில் உனக்கு அநேக மனுஷரை வச்சிருக்கேன். பேசுவாரா? அப்போ பவுலே, பயப்படாத, உயிர் சேதம் வராது இந்த கப்பல்ல, பொருள் சேதம் தான் வரும், பயப்படாத. இந்த பேச்செல்லாம் எப்ப பேசுறாரு ஆண்டவர்? பாடுகளின் வழி போகும் பொழுதுதான். அவருக்கு தெரியும், பாடுகள்ல எனக்கு ஒரு ஐக்கியம், கிறிஸ்துவோடு ஐக்கியம். நீங்களும் இன்னைக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட நிப்பார். அந்த பாடுகள்ல உங்களுக்கு ஒரு ஃபெலோஷிப் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சபையும் பாடுபடுகிற மக்களை கவனிக்கணும், அவளுக்காக அதிகமா ஜெபிக்கணும், சுவிசேஷத்தில் முன்னிற்கிறவர்களை அதிகமான கனத்துக்கு பாத்திரமா எண்ணணும்னு சொல்லி இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக 7வதாக ஒரு வார்த்தை சொன்னார், எப்படி ஆகிலும் அவரோடு கூட உள்ள அதே மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆகிலும் அவரோடு கூட உயிர்த்தெழ தகுதி பெறணும், அது எனக்கு லாபம். ஒரு அல்லேலூயா. அவர் முதல்ல சொன்னாரு எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், அது லாபம்னாரு. இப்ப சொல்றாரு, நான் எல்லாம் செஞ்சுட்டு அங்க படுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, எக்காலம் தொனிச்ச உடனே நான் என்ன செய்யணும்? எழும்பணும், நான் உயிர்த்தெழ தகுதி பெறணும், அது எனக்கு லாபம். ஒரு அல்லேலூயா. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லி எக்கால சத்தமும் காதுல கேட்காம போச்சுன்னா அது என்ன ரெஸ்ட் இன் பீஸ் இல்லையா? புரியலையோ? தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படி ஆயிடக்கூடாதுல்ல. பயங்கரமா இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு கடைசியில் கைவிடப்பட்டு போனா என்ன சங்கடம். அதான் அவர் சொல்லாரு, எப்படியாவது நான் உயிர் தெழும்போதற்கு என்ன ஆகணும்? தகுதி பெறணும், தகுதி பெறணும், குவாலிஃபை ஆகணும், குவாலிஃபை ஆகணும். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன? மனம் திரும்புங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையில் தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனுடைய பரிசுத்த ஆவியை அந்நிய பாஷையின் வரத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். பைபிள் எதையெல்லாம் விட்டு விலகுன்னு சொல்லுதோ அவைகளை விட்டு விலகி வேறுபட்டு பரிசுத்தம் அடையுங்கள். அல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஒரு சபையிலே நீங்கள் அங்கம் வகித்து நீங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே, அந்யோன்யத்திலே, அப்பம் பிட்குதலாகிய கர்த்தருடைய பந்தியிலே, ஜெபத்திலே தரித்திருங்கள். அல்லேலூயா. தொடர்ந்து சத்தியத்தின் வழியில் பூரணர் ஆகும்படி முன்னேறி கடந்து செல்லுங்கள். இதுதாங்க உயிர்த்தெழுதலுக்கு தகுதி. இருக்கா?
எல்லா தகுதியும் இருக்கா? இல்லாததை உடனே ரெடி பண்ணுங்க. இனி அடுத்த கன்வென்ஷன் சொல்லாதீங்க, இயேசு சீக்கிரம் வருவார். ஆமென். ஊர் உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே பெர்மிஷன் வாங்கணும்னு கேட்காதீங்க. எந்த கலெக்டர் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பார் ஞானஸ்நானம் எடுக்க? நீங்க தீர்மானிச்சு நீங்க எடுங்க. ஆமென். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சட்டம் போட்டிருக்கு, நீங்க விரும்பினாலும் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது, கலெக்டர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று வந்தா வராது, கர்த்தர் காப்பாராக. ஆனா நீங்க காலதாமதம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. இந்த கன்வென்ஷன் முடிவிலே உங்க பாஸ்டர்கிட்ட பேசுங்க, இனி நான் இதுல தாமதம் இல்லையா, எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, அதுக்குள்ள உபதேசத்தை சொல்லி கொடுங்க. பரிசுத்தாவி பெறணும் என்று சொன்னா வேற ஒன்றும் இல்லை, டெய்லி பரிசுத்தாவியை தாருன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சிம்பிள், அவர் ஊற்றுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த வழிகளில் வாருங்கள், உயிர்த்தெழ தகுதி பெறுவோம். இவ்வளவு வாய்ப்பையும் பெற்றுக்கிட்டு இதை விட்டுட்டு நம்ம சும்மா இருந்தோம்னா அது சங்கடம். அதனால தேவ மக்களே, பவுல் சொன்னார், உயிர்த்தெழுவதற்கு தகுதி பெறுவதான் எனக்கு லாபம், இல்லாட்டா மொத்தம் நஷ்டமா போயிடும். ஸோ இந்த நல்ல லாபங்களை உங்கள் கண்முன்னை வைத்து கர்த்தரோடு இருக்கிற பாக்கியத்தை நினைச்சு, பரலோக பாக்கியத்தை நினைச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஓடுங்கள், முன்னோக்கி போங்கள். ஏதோ என்று சொல்லி நிர்விசாரமாக போயிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்குள் ஒரு உயிர்மீழ்ச்சி தருவாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஆயந்தன் பாக்கியத்தை எண்ணிடவே எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே. ஆயந்தன் பாக்கியத்தை எண்ணிடவே எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே. மேதினி கஷ்டங்கள் மறந்து வேகம் எந்தன் பாக்கிய தேசம் அதில் சேர்ந்திடுவேன். மேதினி கஷ்டங்கள் மறந்து வேகம் எந்தன் பாக்கிய தேசம் அதில் சேர்ந்திடுவேன். அதில் மகிமையை காண உள்ளம் கொதித்திடுதே, அன்று மகிவரை என்றும் வாழ்த்தி துதித்திடுவே. ஆயந்தன் பாக்கியத்தை எண்ணிடவே. தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள். பரிசுத்த ஆவிக்குள் அறிவை உணர்த்துகிற கிறிஸ்துவின் ஆவிக்குள் ஆமென் பாடி பலன் அடைந்து நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை மேன்மையாக்கி கொள்ளுவோமாக. ஒன்றும் வேண்டாம், மேன்மைகள் ஒன்றும் வேண்டாம். அப்பா, glory glory glory. நான் லோகத்துக்கும் முற்றும் யாகமாய் அர்ப்பணம் செய்கிறேன். நான் இந்த லோகம் எனக்கும், நான் லோகத்துக்கும் முற்றும் யாகமாய் அர்ப்பணம் செய்கிறேன். நான் நாசலோகமே உன்னை சம்பெரும் கிளேசம் அல்லவோ, சொர்க்க லோக வாசம் என்ன உள்ளம் வாஞ்சி தீடோதே. ஆயுந்தன் வாக்கியத்தை எண்ணிடவு. கிறிஸ்துவுக்காய் நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஆமென். இந்த உலகத்தை சிலுவையில் அறைந்தேன், இந்த உலகத்துக்கு நானும் சிலுவையில் அறையப்பட்டு இப்படிப்பட்ட நல்ல வேறுபாடு நமது வாழ்வில் வருவதாக. ஆமென். இமைப்போடு நேரிடும் கஷ்டமெல்லாம் என்னிட மகிமையின் பதவிதானே. வரும் நேசராரை நொடியில் நான் அடைந்திடும் மணவரை மகள் வாசமே. சடுதியில் வரும் நேசர் அரை நொடியில் நான் அடைந்திடும் மணவரை மகள் வாசமே. எந்த அழுகையின் கண்ணீரை துடைத்திடுவார், அவர் அடிதொழு புகழ் பாடி ஆர்ப்பரிப்பே. ஆயந்தன் பாக்கியத்தை எல்லாரும் கரங்களை தட்டி கிறிஸ்துவுக்குள் எனக்கு வைத்திருக்கிற லாபகரமான பாக்கியங்களை நினைக்கிறேன். கோடா கோடி தூதர் போற்றிடவே கவி பாடும் மனோகர கீதங்களோ. கோடா கோடி தூதர் போற்றிடவே கவி பாடும் மனோகர கீதங்களோ. வீணைகள் கைகளில் ஏந்தி நின்று என்
நெஞ்சம் வீண்டவர் சங்கீதம் பாடிடுவார். ஆமென். வீணைகள் கைகளில் ஏந்தி நின்று அப்பா சமூகத்தில் ஆடி பாடி மகிழுவே. அங்கு விண்ணவர் சாயலால் வாழ்த்தி பாடிடுவே. பாக்கியத்தை எண்ணிடவே. ஜீசஸ் ஹல்லேலூயா. உலக சிநேகத்தால் நிறைந்த உள்ளங்கள் பரலோக மகிமையின் காட்சியினால் இன்று நிரப்பப்படுவதாக. ஆனந்தமே சிலுவை சுமந்து நான் ஏகிடுவே. அவ சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவே. சிலுவை சுமந்து நான் ஏகிடுவே. அவர் சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவே. சிலுவையின் பாடுகள் பெருகிடவே நான் சிலுவையால் ஜெயகீதம் பாடிடுவே. சிலுவையின் பாடுகள் பெருகிடவே நான் சிலுவையால் ஜெயகீதம் பாடிடுவே. சிலுவையின் மேன்மையால் கழித்திடுவே. நான் சிலுவையால் வரும் முடி அணிந்திடுவே. ஆயந்தன் பாக்கியத்தை எண்ணிடவே எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே. ஆயந்தன் பாக்கியத்தை எண்ணிடவே. ஓ glory glory glory. சிலுவை சுமந்து நான் ஏகிடுவே. அவ சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவே. சிலுவை சுமந்து நான் ஏகிடுவே. அவ சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவே. சிலுவை சுமந்து நான் ஏகிடுவே. அவ சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவே. சொல்லுவோம் அப்பா உடைய சிலுவை சுமந்து வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். பாடுகள் சகிக்க சிலுவையின் வாழ்வுக்குள்ளே ஆமென் என்னை உமக்காக மக்களுக்காக தாழ்த்த என்னை அர்ப்பணிக்கிறேன். சிலுவை சுமந்து வாழ்வேன். ஓ சிலுவை எங்கும் கூறுவேன். சிலுவை எங்கும் கூறுவேன். சிலுவையினால் வருகிற மகிமைக்காக அந்த ஆனந்த வாக்கியத்துக்காக ஓ உலகத்தை மறக்கிறேன். உலக ஆசாபாசங்களை வெறுக்கிறேன். உலக ஆடம்பரங்களை வெறுக்கிறேன். உலக பதவி பட்டங்கள் எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளுகிறேன். இயேசு என் முன்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. வாய் திறந்து சொல்லு மகளே, சொல்லு மகளே, சொல்லு மகளே. உன் ஆடம்பர மோகம் இன்றைக்கு அற்று போகிறது. ஆமென். சிலுவைக்கு பின்னால வா. இயேசுவிலே மகிமைப்படு. கிறிஸ்துவுக்குள் வாழு. ஆமென். கிறிஸ்துவுக்காக வாழு. உரபலா சந்துரா கபார் யாலபா ஷலா. உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆசைப்படு, ஆசைப்படு, ஆசைப்படு. உடைய பாடுகளின் ஐக்கியத்தை ஆசைப்படு. ஆமென். நீ ஆசைப்பட வேண்டியது இதுதான். இதுதான் உனக்கு நித்திய லாபத்தை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவை அறியணுமே. பைபிள் அதிகமா படிக்கணுமே. ஜெபத்தில் அதிகமா உட்காரணுமே. எல்லாருக்குள்ளும் ஒரு ஆசை வருவதாக. வேண்டாத காரியங்களில் நேரத்தை செலவு பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்குள் இருப்பு. உம்மை அறியணும். உடைய வல்லமை அறியணும். உடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும். உமக்காக ஜீவிக்கணும். ஓ ஹல்லேலூயா பிரைஸ் காட். உடைய நீதியில் நிலைத்திருக்க வேண்டும் அப்பா. உம்மை நாள்தோறும் ஆதாயப்படுத்த வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று எந்த சமயத்திலும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எக்காலம் தொனிக்கும் பொழுது நானும் உயிர்த்து வானத்தில் உம்மை சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து அவர் சொல்லி இருக்கிற இந்த நல்ல அனுபவங்களை லாபமாக்கி கொள்ள உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானவைகளை லாபமாக்காதபடி கிறிஸ்து தெரிந்து கொண்ட வழியில் ஜெயமாய் முன் செல்ல கிருபை பாராட்ட எல்லாரும் சத்தமாய் ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரன் நம்முடைய இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியான தேவனை ஸ்தோத்திரிப்போம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரிப்போம். எக்காலம் துணிக்கையில் நாமும் அவரோடு நிற்போம். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, மதிய வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீண்ட நேரம் உங்கள் பாதத்தில் உட்கார்ந்திருந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தூர இடத்திலிருந்து வந்த உடைய பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. மாம்ச மனிதர்களைப் போல மாம்சத்துக்கு எதுவான வேளை லாபம் லாபம் சொல்லி நாங்கள் ஓடாம, ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாய் இந்த 7 அழகான காரியங்களை லாபப்படுத்தி கொள்ளத்தக்கதாக நித்தியம் வரைக்கும் அந்த மகிமை எங்களுக்கு உண்டு என்பதை அறிந்து தெளிவாய் முன் செல்ல கிருபை பாராட்டுங்கப்பா. தோல்விகளை எல்லாம் ஜெயமாக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. குறைகளை நிறைவாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. எங்களுக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் உங்க ஊழியத்தை, புதிய ஊழியத்தை பலமாய் செய்ய தொடங்கினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை எழுப்பி நிறுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை மகிமைப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்காக சாட்சிகளாய் பிரகாசிக்க செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஊழியங்களில் ஈடுபட்டு இந்த ஊழியங்களால் அநேகர் கிறிஸ்துவுக்குள் வர, சபை கட்டி எழுப்பப்பட, தேசம் இயேசுவை அறிய, தேசங்கள் கர்த்தரை காண உதவி செய்யும். அன்பான பாஸ்டர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஜோசப் பாலசுந்தரன் அவர்களுக்காக, குடும்பத்துக்காய், பிள்ளைகளுக்காய், ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் மத்தியில் கொண்டு வந்தீர். அவருக்குள் இருக்கிற சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதம் இன்னும் இந்த இடத்தில் மக்களுக்குள் கடந்து வரட்டும் அப்பா. அவர்களும் இந்த கன்வென்ஷனுக்கு பிறகு ஒரு புது பலனோடு எழும்பி ஊழியம் செய்ய அவர்களுக்கு ஒரு புதிய கிருபை அருளும் என்று ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் பலப்படுத்தும். விசுவாச மக்களை ஆசீர்வதியும். புதிதாய் வந்த நண்பர்களை ஆசீர்வதியும். மாவட்ட போதகர் குடும்பத்தை ஆசீர்வதியும். மேலப்பாளையம் சபையை இன்னும் ஆசீர்வதியும் அப்பா. இந்த கன்வென்ஷன் எஞ்சிய கூட்டங்களை ஆசீர்வதியும். பெரிய காரியங்கள் செய்யும். சகல துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த தொடர்ந்துள்ள கூட்டங்களோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.